தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யுஜி டிஆர்பி தேர்வுக்கான ஆன்சர் கீ நேற்று டிஆர்பில இருந்து வெளியிட்டிருந்தாங்க. எல்லா நண்பர்களும் ஆன்சர் கீ செக் பண்ணிட்டு உங்களோட நம்ம கூகுள் ஃபார்ம் ஒன்று நம்ம குரூப்ல போட்டிருந்தோம். அதே போல கடைசி வீடியோவான லாஸ்ட் வீடியோ கட் ஆஃப் மார்க்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கூகுள் ஃபார்ம் தரோம். அதை ஃபில்அப் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் கடைசி வீடியோல. நண்பர்கள் நிறைய பேர் அதில் ஃபில்அப் பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் 220 பேர் ஃபில்அப் பண்ணியிருந்தாங்க. அந்த 220 பேரை நம்ம மார்க் வைஸ் எவ்வளோ அந்த கேட்டகரி வைஸும் அவங்க வாங்கியிருக்க மார்க் வைஸும் டிசெண்டிங் ஆர்டரில் நம்ம போட்டிருக்கோம். அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 99+3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து எஸ் லக்ஷ்மி அப்படிங்கிற கேண்டிடேட்டு தஞ்சாவூர் மாவட்டம். அவங்க பிசியில் வராங்க. ஸோ ஒவ்வொரு கேண்டிடேட்டும் நம்ம வந்து கூகுள் ஃபார்ம்லேயே சொல்லியிருந்தோம். உங்ககிட்ட எந்த ரிஜிஸ்டர் நம்பரும் ரோல் நம்பரும் நம்ம வாங்க மாட்டோம். ஸோ நீங்கள் தைரியமாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே போல் நிறைய நண்பர்கள் ஒரு 220 பேர் இது வரைக்கும் பதிவு பண்ணியிருக்காங்க. இதே நம்ம அஃபிஷியல் ஆன்சர் கீ வரதுக்கு முன்னாடி இருந்தும் பாதி பேர் ஒரு 100 பேருக்கு மேலே பதிவு பண்ணியிருந்தாங்க. அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்த பிறகு ஒரு 120 பேர் பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ டோட்டலாக ஒரு 220 பேர் இருக்காங்க. நான் அதுதான் வரிசையாக உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் காமிக்க போகிறோம். அதே போல் 100 எபோவ் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, 90 to 100 எவ்வளோ வாங்கியிருக்காங்க, 80 to 90 எவ்வளோ வாங்கியிருக்காங்க, 70 to 80 எவ்வளோ வாங்கியிருக்காங்க, 70க்கு பிலோ எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம செக்ஷன் வைஸ் அதாவது மார்க் வைஸாக நம்ம பிரித்து போட்டிருக்கோம். எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். இந்த 220 பேர் டேட்டா வச்சு தான் நம்ம பிரித்து போட்டிருக்கோம். ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க காணொலிக்கான வீடியோ லிங்க்லையும் இருக்குது. நீங்கள் இதில் சப்போஸ் நீங்கள் ஃபில் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் இருக்க கூகுள் ஃபார்ம் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அக்யூரேட்டான கட் ஆஃப் இன்னும் இப்போ ஒரு 500 பேர் 1000 பேர் இது மாதிரி பதிவு பண்ணினாங்க அப்படின்னா நம்மளால ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் எவ்வளோ பேர் எவ்வளோ மார்க் மேலே வாங்கியிருக்காங்க, நமக்கான இடம் கன்ஃபார்மாக அது ஒரு போஸ்டிங் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நம்மளால ஈஸியாக கணிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு நம்ம 220 பேரை வச்சு நம்ம போட்டிருக்கோம். இந்த லிங்க் கீழே இருக்கு. இதில் ஃபில்அப் பண்ணாத நண்பர்கள் நீங்கள் ஃபில்அப் பண்ணி ஒரு 1000 பேர் அதுக்கு மேலே வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓரளவு. ஒரு 110க்கு மேலே மார்க்ஸ் போகுமா, இல்லை 100க்கு மேலே மட்டும்தான் இருக்குமா, 110க்கு கீழே மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான ஒரு மார்க் முன்னோட்டம் நமக்கு கிடைக்குங்க. சரிங்க, இப்போ இந்த காணொலியில் நம்ம ஒவ்வொரு மார்க்காக நம்ம பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 109 இருக்காங்க. பட் இதில் வந்து +3 அப்படி போட்டிருக்கனால இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 99+3 போட்டிருக்காங்க. இது வந்து அஃபிஷியல் ஆன்சர் கீ வரதுக்கு முன்னாடி இவங்க போட்டிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம பார்க்குறோம். 99+3 இருக்குங்க பார்த்தீங்களா, அவங்க பிசியில் வராங்க. அடுத்து எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 95+5, அடுத்து 93 மார்க் எம்பிசியில் இருக்காங்க. அடுத்து 92+5 இருக்காங்க. அடுத்து 92+3 இருக்காங்க, அவங்க எஸ்சி கேட்டகரியில் வராங்க. எம்பிசி கேட்டகரியில் 91 ப்ளஸ் அந்த டெட் 2013 பாஸ் பண்ணியிருக்கனால அவங்க 5 மார்க் அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, நம்ம இப்போதைக்கு 150க்கு எவ்வளோ அதை மட்டும் நீங்கள் இதை ஃபில்அப் பண்ணால் போதும். ஏன்னா அந்த 5 மார்க்ஸ் அதெல்லாம் வந்து கடைசியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வச்சு இதிலிருந்து ஒரு 5 மார்க் அது நம்ம வரட்டும். சரிங்களா, இப்போ நீங்கள் எழுதியிருக்கிறத 150 மார்க்கில் எவ்வளோ வரும் அப்படின்னு மட்டும் நம்ம இதில் பார்த்துக்கிட்டோம்னா அதிலிருந்து நமக்கு ஈஸியாக ஒரு தெளிவு கிடைக்கும். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா 90+ அப்படின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா பிசியில். அது வந்து அஃபீஷியல் ஆன்சர் கீ வரதுக்கு முன்னாடி போட்டிருக்கனால 90+ அப்படின்னு போட்டாங்க. ஸோ இது அஃபீஷியல் ஆன்சர் கீ வந்த பிறகு அவங்க போட்டிருந்தாங்கன்னா கரெக்டாக அக்யூரேட்டாக போட்டிருப்பாங்க. இவங்க பாருங்களேன், கனகராணின்னு சொல்லிட்டு 90 எபோவ்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுபோல் ஒவ்வொரு கேண்டிடேட்டும் ஒவ்வொரு மார்க்கு அவங்களோட மார்க்கு அவங்க என்ன கேட்டகரி அப்படின்னு போட்டிருக்கனால நம்ம ஈஸியாக அதிலிருந்து நம்ம தனித்தனியாக கேட்டகரி வைஸ் நம்ம மார்க் வைஸ் பிரித்து எழுதுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எபோவ் 60க்கு மேலேயும் 70க்கு கீழே இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான் 100க்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. கீதான்னு எம்பிசி கேட்டகரியில் இருக்காங்க. ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட் 109 மார்க் வாங்கியிருக்காங்க. சிந்தனை செல்வி அப்படிங்கிறவங்க எஸ்சி கேட்டகரியில் 102 மார்க் வாங்கியிருக்காங்க. இவங்க வெள்ளூர். ஸோ அந்த 102 மேலே 100க்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக 95+5 97+5 அப்படின்லாம் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா. முன்னாடி 99+3 அப்படின்லாம் இருந்தாங்க. இவங்க வந்து அக்யூரேட்டாக போட்டிருக்காங்க. 102 அண்ட் 109 அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போட்டிருக்காங்க. ஸோ 100க்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் தாங்க. 100 அண்ட் 100 எபோவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பேர் தான். அதில் 105க்கு மேலேன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் தான் வராங்க. இவங்க இந்த கீதா எம்பிசி கேட்டகரியில் 109 வாங்கியிருக்காங்க. அவங்க மட்டும் தான். 105க்கு மேலே ஒரே ஒரு கேண்டிடேட்டு
100க்கும் 105க்கும் இடையில 4 பேர் இருக்காங்க. சரிங்களா? மத்தவங்க எல்லாருமே 100க்கு கீழ தான். அது நம்ம 90க்கும் 100க்கும் இடையில தான் நெறைய இருப்பாங்க. நம்ம கீழ நம்ம செக்ஷன் வைஸ் போட்டிருக்கோம். நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இவங்க வந்து அப்படியே டிசெண்டிங் ஆர்டர்ல மேல இருந்து மார்க் கீழ வந்துகிட்டே இருக்கும். 83, 82, 80 அது மாரி கீழ வந்துகிட்டே இருக்கும். உங்ககிட்ட காமிக்கிறேன். கீழ எவ்வளோ மார்க் வருதுன்ட்டு. இதுதான் நம்ம போட்டது. நம்ம டேட்டா வச்சு போட்டிருக்கோம். அதாவது இந்த சைடு பார்த்தீங்கன்னா, கேட்டகரியில ஜெனரல், பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசிஎம்னு போட்டிருக்கோம். இதுல 100 to 110 அப்படின்னு எத்தனை பேர் அப்படின்னா, பிசியில 2 பேர் இருக்காங்க. எம்பிசியில ஒருத்தர், எஸ்சியில 2 பேர். டோட்டலா 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. 5 கேண்டிடேட் இருக்காங்க. அடுத்து 90 to 99ல எத்தனை பேர் அப்படின்னா, ஜெனரல்ல ஒருத்தர் தான் இருக்காங்க. 90 to 99ல ஜெனரல்ல ஒருத்தர் இருக்காங்க. பிசியில 10 பேர் இருக்காங்க. அதாவது நமக்கு கொடுத்த 2219 கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்ல நான் போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ ஜெனரல்ல 1, பிசியில 10 இருக்காங்க. 10 கேண்டிடேட் இருக்காங்க. எம்பிசியில 12 பேர் இருக்காங்க. எஸ்சியில 5 பேர் இருக்காங்க. எஸ்சிஏல 2 பேர். எஸ்டியில் ஒருத்தர் இருக்காங்க. அடுத்து பிசிஎம்மில் 0. பிசிஎம்மில் நமக்கு கேண்டிடேட் யாரும் வரல, ஃபில்அப் பண்ணல. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 90 to 99ல 31 பேர் இருக்காங்க. சரிங்களா? 100 to 110ல 5 பேர் இருக்காங்க. 90 to 99ல 31 பேர் இருக்காங்க. 80 to 89ல தான் மொத்தம் 97 பேர் இருக்காங்க. அதாவது அவங்க ஃபில் பண்ணதில் பாதிக்கு பாதி எல்லாருமே 80 to 89ல தான் இருக்காங்க. பாருங்களேன், 80, 89 பிசியில் பாருங்க. பிசியை விட எம்பிசியில் தான் அதிகமாக இருக்காங்க. 47 பேர் எம்பிசியில் இருக்காங்க. பிசியில் 40 பேர் தான் இருக்காங்க. அதே போல இருக்கிற ரிஜிஸ்டர்லயே பார்த்தீங்கன்னா எம்பிசி தான் அதிகமாக இருக்காங்க. பாருங்க, எம்பிசியில் 90 to 99, எம்பிசியில் 12 பேர் இருக்காங்க. பிசியில் 10 பேர் தான் இருக்காங்க. அதே போல 80 to 89ல எம்பிசியில் 47 பேர் இருக்காங்க. பிசியில் 40 பேர் தான் இருக்காங்க. 70 to 79லையும் பார்த்தீங்கன்னாலும் எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருக்காங்க. எம்பிசியில் 26 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. பிசியில் 22 ஸ்டூடெண்ட் மட்டும் தான் இருக்காங்க. அதே போல் பிலோ 70லையும் பிசிஎம் தான் ஹை லெவலில் இருக்காங்க. எம்பிசி பார்த்தீங்கன்னா 15 பேர் இருக்காங்க பிலோ 70ல. பிசியில் 5 பேர் இருக்காங்க. ஸோ இதில் நம்மக்கிட்ட வந்த ஸ்டூடெண்ட்ஸில் எம்பிசி தான் அதிகமாக இதில் இன்புட் பண்ணியிருக்காங்க. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க நம்ம கூகுள் ஃபார்மை. இப்போ பிசியில் பார்த்தீங்கன்னா 80 to 89 40 பேர் இருக்காங்க. பிசிஎம்ல 47 இருக்காங்க. எஸ்சியில் 9 பேர் இருக்காங்க. எஸ்சிஏல ஒருத்தர் இருக்காங்க. எஸ்டியும் பிசிஎம்மும் 0. அதில் எதுவும் ரிஜிஸ்டர் ஆகலை. அடுத்து பார்த்தீங்கன்னா 70 to 79ல பிசியில் 22 பேர் இருக்காங்க. எம்பிசியில் 26 பேர் இருக்காங்க. எஸ்சியில் 7 பேர் இருக்காங்க. எஸ்சிஏல 6 பேர் இருக்காங்க. எஸ்டியில் எதுவும் பதிவாகலை. பிசிஎம்னா ஒருத்தர் இருக்காங்க. அடுத்து பிலோ 70ன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் ஒருத்தர் இருக்காங்க. பிசியில் 5 பேர், எம்பிசியில் 15 பேர், எஸ்சியில் 2 பேர். அடுத்து எஸ்சிஏ, எஸ்டி இவங்க 2 பேர்த்துல எதுவும் இல்லை. பிசிஎம்ல ஒருத்தர் இருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100 to 110ல் 5 பேர் இருக்காங்க. 90 to 99ல 31 பேர் இருக்காங்க. 80 to 89ல 97 பேர் இருக்காங்க. இதில் தான் அவங்க லீட் அதிகமாக காமிக்கிறாங்க. 70 to 79 62 பேர் இருக்காங்க. பிலோ 70ல 24 பேர். மொத்தம் 219 நமக்கு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா நம்பர் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 219 சீரியல் நம்பர் இருக்குது. அந்த 219க்கு நம்ம கரெக்டாக டோட்டல் பண்ணி ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ இனி இப்போ நம்ம இதுக்கான லிங்க் கீழே இருக்குது. நீங்கள் என்ன ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபில் பண்ணலாம். ஏன்னா நம்ம நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அதிகமாக வரும்போது, அதிக ஸ்டூடெண்ட்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணும்போது நமக்கு அக்யூரேட்டான கட் ஆஃப் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? சரி பார்ப்போம். இது வரைக்கும் 100 to 110க்கு மேலே 100 to 105 அப்படின்னா 4, 105க்கு மேலே ஒருத்தர் தான் இருக்காங்க. மீதி எல்லாமே 90க்கு கீழே தான் இருக்காங்க. சரிங்களா? அது 90 to 99ல 31 பேர் மட்டும் தான் இருக்காங்க. 80 to 89 97. அப்போனா 80 to 90 தான் நிறையா தமிழ்நாடு ஃபுல்லாக அதிக கேண்டிடேட்ஸ் இந்த மார்க்குள்ளே தான் அதிகம் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது. சரிங்களா? ஸோ இன்னும் நம்ம கூகுள் ஃபார்மில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நான் 219க்கு இதெல்லாம் கட் அவுட்லாம் போட்ட பிறகு, அதாவது இந்த வீடியோ மேக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நாளைக்கு நைட்டு இதே மாதிரி ஒரு காணொளி போடுறேன். அது வரைக்கும் எவ்வளோ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். அதை பார்த்தீங்கன்னா இன்னொரு உங்களுக்கு ஒரு கரெக்டான அக்யூரேட்டான மார்க் கட் ஆஃப் நமக்கு தெரிய வரும். சரிங்களா நண்பர்களே? நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த காணொளியில் பார்ப்போம். தேங்க்யூ.